இப்போ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வாரிசா எடுக்கணும்னா என்ன செய்யணும்? நாங்கள் உலகத்தில் 50 கோடி சம்பாதிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்படி அல்லாஹ் சொல்லலை. ஏனெண்டா உலகத்தில் அல்லாஹ் தக்தீர், அல்லாஹ் எழுதினதை எங்களுக்கு கிடைக்கலாம். அதுக்கு அல்லாஹ் முயற்சி பண்ண சொல்லலை. அல்லது வேற குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு அங்கே வீடு இருந்தா இங்கே வீடு இருந்தா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்குமே. லேசான அமல். அல்லாஹ் சொல்றான், قد أفلح المؤمنون, மூமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். யார் வெற்றி அடைஞ்சிட்டாங்க? மூமீன் மட்டும்தான். அல்லாஹ்வை நம்பினவன் மட்டும்தான் வெற்றி அடைந்து விட்டான். இன்றைக்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நடக்குது ஸ்கூலுகளில். மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பேச்சாளர்களை கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஓ லெவல் ஏ லெவல் முடித்ததோட பெண்களுக்கெல்லாம் ப்ரோக்ராம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்றால் என்ன செய்யும்? செய்கிறாங்களா இல்லையா? என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இந்த கது அஃப்லஹல் மூமினுன்னு சொல்லி கொடுக்குறாங்களா, வேறடைய சொல்லி கொடுக்குறாங்களா? வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்றால் என்ன செய்யணுமோ என்னென்னமோலாம் சொல்கிறான். அது அவன்ட கருத்துகள். அல்லாஹுடைய கருத்து என்ன? அல்லாஹுடைய சொல்தான் வெற்றி அடையும். அரசியல்வாதி ஜனாதிபதி வந்து சொல்றார், என்ன வெற்றியாக்குங்க, உங்களுக்கு சுபிச்சமான வாழ்க்கை தருவேன். அவர்கிட்ட கையிலான வாழ்க்கை இருக்குது. அவர காத்து எடுத்துட்டா அவர கதை முடிச்சு. வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? قد أفلح المؤمنون, மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஏன்? அவங்க செய்யற அமல்கள் தான். முதலாவது, الذين هم في صلاتهم خاشعون, தொழுகையில் பேணுதலாக தொழுவார்கள். எப்படி தொழுவாங்க? ஹுஷூவோட தொழணும். தொழுகிறது தான். நாங்கள் எல்லாம் காகம் கொத்துற மாதிரி தொழுதுடப்படாது. தொழுகையை ஒரு நாளும் படிக்காம தொழுதுடக்கூடாது. தொழுகையை படிக்காம என்ன செய்யக்கூடாது? தொழுகையை படிக்க ட்ரைனிங் போகணும். படிக்கும். துவாவை எப்படி ஓதுறது, எப்படி ருக்கு செய்யறது, எப்படி சண்டை பிடிக்கப்படாது. படிக்கும். அதுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய இமாம் ஒவ்வொரு தஃப்சீர் ஃபிக்ஹுடைய வகுப்புகளை செய்து அதை மக்களுக்கு படிச்சு கொடுக்கும். எப்படி தொழணும். இல்லைண்டா எல்லா காலமும் பழைய மாதிரி தான் தொழிட்டு போவோம். முதலாவது. இரண்டாவது, وَالَّذِينَ هُمْ عَنِ اللَّغْوِ مُعْرِضُونَ, வீண் வேலைகளை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். இஅராத் பண்ணோம். இது உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் இல்லை என்றால் அதில் ஒரு நாள் இறங்கக்கூடாது. டைம் பாஸ், டைமை வேஸ்ட் பண்றதுக்கு சில ப்ரோக்ராம் இருக்கு. இதுக்கு போகக்கூடாது. லகு இது. وَالَّذِينَ هُمْ عَنِ اللَّغْوِ مُعْرِضُونَ. இரண்டாவது. மூன்றாவது அமல், وَالَّذِينَ هُمْ لِلزَّكَاةِ فَاعِلُونَ. ஜகாத்தை கொடுப்பாங்க. ஜகாத்ங்கிறது என்ன? வருட முடிவில் கணக்கு பார்த்து 1 கோடி ரூபா பணம் இருந்தா எவ்வளவு வரும்? ஜகாத் 2.5%. 2.5% கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுக்கிறது. இது ஜகாத். சதகா ஹதியா வேற. நான்காவது அமல் என்ன தெரியுமா? وَالَّذِينَ هُمْ لِفُرُوجِهِمْ حَافِظُونَ. மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள். மர்மஸ்தானத்தை என்ன செய்வாங்க? இது ஆகப்பெரிய அமளி. அல்லாஹ் சும்மா பாதுகாக்க சொல்ல இல்லை. கல்யாணம் முடிக்காம இருக்கீங்க இல்லை, பின்னால் நிபந்தனையை சொல்றான். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் ஐமானுஹும். மனைவிமார்களோட அடிமைகளோட ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். மனைவிமார்கள் அடிமைகளோட இன்பம் கொள்ளுவதில் பழிக்கப்பட மாட்டாதான். கல்யாணத்தை வச்சுக்கலாம், நிக்கா செய்யலாம், அது தவறல்ல. ஹராமான அடிப்படையில் மர்மஸ்தானத்தை பாவிப்பதுதான் தவறு. ஐந்தாவது அமல், وَالَّذِينَ هُمْ لِأَمَانَاتِهِمْ وَعَهْدِهِمْ رَاعُونَ.
அமானிதத்தை பின்பற்றுவாங்க. அமானிதத்தில் கவனமாக இருப்பாங்க. வாக்கு கொடுத்தா கவனமாக இருப்பாங்க. ஒரு காசை வச்சுக்கொள்ள தந்துட்டாங்க, அமானிதம். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சொல்றாங்க, அமானிதம். யார்ட்டையும் சொல்லிடாத, அமானிதத்தை பாதுகாப்பாங்க. அமானத். ஆறாவது, திரும்ப அல்லாஹ் தொழுகையை பத்தன்னு சொல்றான். வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். தொழுகைகள்ல பேணுதலா இருப்பாங்க. அது உள்ளச்சம். ஆரம்பத்தில் சொன்ன என்ன, தக்பீரை கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ளம் அல்லாஹ்வோட. அது உள்ளச்சம். இது என்ன தெரியுமா, அந்தந்த தொழுகை நேரத்துக்கு தொழுதுருவாங்க. அவங்களுக்கு என்ன சோல் இருந்தாலும் தொழுகைக்கு போறதா மற்றதல்ல. நீங்க பாருங்க, சிலர் முன்சஃப தவற மாட்டாங்க. அவங்க எல்லாம் பாக்கியசாலி. அவங்களோட வாழ்க்கையில ஒரு தொழுகை தவறி இருக்க. அவங்க எல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போறோம். அல்லாஹ் உலைக ஹுமுல் வாரிசூன், இவங்க தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உடைய வாரிசுகள். தொழுகையில மூமீன்கள் முதலாவது, தொழுகையில பேணுதலா இருப்பாங்க. வீண் வேலைகளை புறக்கணிச்சிருவாங்க மூணாவது. ஜகாத் கொடுப்பாங்க நாலாவது. ஐந்தாவது மர்மஸ்தானத்தை பாதுகாப்பாங்க. ஆறாவது அமானிதங்களை பாதுகாப்பாங்க. ஏழாவது தொழுகையை நேரத்துக்கு தொழுதுருவாங்க. ஏழாமல் எதற்கு வாரிஸ், அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபியா காலிதூன். ஃபிர்தௌஸுக்கு வாரிஸ், ஃபிர்தௌஸ்ல நிரந்தரமாக இருப்பார். ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையுடைய ஒரு தேட்டம், ஆசை, இலக்கு இருக்கணும். நான் ஃபிர்தௌஸ் அடையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் ஆக உயர்ந்த. இப்ப நாங்க யோசிக்கணும் தானே, துனியாவில் நான் டாப் லெவலுக்கு போகணும், அப்படித்தானே? உலகத்தில் நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் ஆக சிறந்த சாப்பாடு சாப்பிடணும். பணம் கூட கூட என்ன செய்வாங்க, நான் உடுக்கிற உடுப்பு, நான் வாழ்ற வீடு, ஏண்ட பெட்ரூம், ஏண்ட வாட்ச், ஏண்ட கடிகாரம் எல்லாமே நல்லதா இருக்கணும்னு யோசிக்கும் தானே. ஜன்னாக்கள்ல, சுவர்க்கங்கள்ல ஆக உயர்ந்த சொர்க்கம் எந்த சொர்க்கம்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஃபில் ஜன்னதி 100 தரஜா. சொர்க்கத்துல 100 தரஜா இருக்கு. தரஜானா என்ன? அந்தஸ்து. நரகத்துக்கு தரஜா, சொர்க்கத்துக்கு தரஜா, நரகத்துக்கு தரக்கா. எப்படி தரஜாங்கிறதோ சொர்க்கத்துக்கு தரஜா என்று சொல்றதோ நரகத்துக்கு தரஜாங்கிறதுல. நரகத்துக்கு என்ன சொல்ற? தரக்கா. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபல். முனாஃபிக்குகள் தான் ஆக நரகத்துடைய அடித்தட்டில் இருக்கிறார். தரஜா 100 தரஜா தெரியும் சொர்க்கத்துல. மா பைன குல்லி தரஜத்தைன் கமா பைனல் அர்தி வஸ்ஸமா. 2 தரஜாத்துகளுக்கு மத்தியுள்ள வித்தியாசம் எப்படி தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியுள்ள வித்தியாசம் எப்படி இருக்கும்? இப்ப உதாரணமா 80வது தரஜால ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட்டார், அல்ஹம்துலில்லாஹ். 80வது தரஜால இருந்து 81வது தரஜால இருப்பாங்களே சொர்க்கத்துல, 2 பேருக்கும் இடையில எவ்வளவு தூரம்? வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியுள்ள தூரம். வல் ஃபிர்தௌஸ் அலாஹா தரஜா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆக உயர்ந்த தரஜா எது? ஃபிர்தௌஸ். வமின்ஹா துஃபஜ்ஜிரு அன்ஹாருல் ஜன்னஹ். அங்கிருந்துதான் சொர்க்க ஆறுகள் எல்லாம் பீரிட்டு வருகின்றது. சொர்க்கத்துடைய 4 ஆறு இருக்குது, தேனாறு, பாலாறு, மதுவாறு, தண்ணி ஆறு. ஃபிர்தௌஸ்ல இருந்து தான் வருது. ومن فوقها يكون العرش. அதுக்கு மேலதான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குது. فاذا سالتم الله فسلوه الفردوس. சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல நீங்க கேட்டா எதை கேளுங்க? ஃபிர்தௌஸ கேளுங்க. எப்பயாவது துஆல கேட்டிருக்கோமே, அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸதா? அந்த சிந்தனையே இல்லை. தொழுதுட்டு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸதா சிந்தனை ஒன்று தான் தானே துஆ கேட்க.
எவ்வளோ துவா, நல்ல தொழிலத்தா, காசத்தா, பணத்தா, மனைவியத்தா, எல்லாமே அங்க இருக்கு இன்ஷா அல்லாஹ். எல்லாமே அங்க இருக்க. ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் கேட்கணும், யா அல்லாஹ் ஃபிர்தௌஸத்தா. இது இந்த ஹதீஸ் திருமிதியில பதிவு செய்யப்பட்ட